என்னோடய பேர் முகமது அசாருதீன். என்னோடய ஓட்டு வந்து சீமானுக்கு. ஏன் அப்படின்னா, இவ்வளோ வருஷமாக தனித்து போராடிட்டுருக்காரு. இப்போ பல கூட்டணிகள் இருக்கும்போதும் இவரும் தனித்து போராடிட்டுருக்காரு. திட்டங்கள் நல்லா இருக்குது, வந்தால் நல்லாயிருக்கும், பார்ப்போம். வரிதா பேகம். என் ஓட்டு விஜய்க்கு போடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா புதுசாக போட்டு பார்ப்போம். வராத இளைஞருக்காக பாடுபடுற இளைஞர்கள்லாம் அவர் கூட்டணியாக இருக்கனால ஒரு சமயம் அவர் வருவார்னு நினைக்கிறேன். அவருக்கு போடலான்னு நினச்சிட்டு இருக்கேன். டிஎம்கேக்கு போட்டிருக்கோம், ஏடிஎம்கேக்கு போட்டிருக்கோம். இது மாற்றி போட்டு பார்ப்போம். இது வந்தால் நல்லா இருக்குமான்னு ஒரு எதிர்பார்ப்பு, அவ்வளோதான். என் பேர் அவினாஷ். நமக்குலாம் யாருக்கும் ஓட்டு போகிற மாதிரி ஐடியா இல்லை. நோட்டாக தான் நமக்குலாம். யாருமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்பிக்கையும் இல்லைண்ணா. அவ்வளோ எதனாலனா தெரியல, நமக்கே தோணும்ல. யாரை பார்த்தாலும் இவங்க நமக்கு பண்ணுவாங்க, நல்லது பண்ணுவாங்க, எதுவும் தோணலை எனக்கு. சொல்லப்போனால் தோணால் தானே நம்பிக்கையாக போடவே முடியும். தோணாத போது எப்படி போட முடியும்? பெரிய நாய் சூரியனுக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம். ஐயா எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்காரு. அதனால வேண்டி நாங்கள் அதை மறக்க மாட்டோம். மக்கள் பூரா அவங்களுக்கு தான் போடுறோம் ஓட்டு, சூரியனுக்கு. இந்த முறை சூரியன் தான் வரும். என் பேர் நாகராஜ். இந்த 2026 தேர்தலில் முதல்வர் எம்கே ஸ்டாலின் தான் வரணும். ஏன்னா இந்த சூழ்நிலையில், இந்த வருஷத்தில் உள்ள சூழ்நிலையில் வந்து நம்ம சூரியன் ஸ்டாலின் தான் முதல்வர் ஆகணுங்கிறது எல்லோருடைய ஆசை. எந்த காரணத்தை கொண்டும் பிஜேபி கால் ஊனிடக்கூடாது, அதுதான் எங்களுடைய ஆசை. என் பேர் பாஸ்கர். என் ஓட்டு டிவி கேட்குதான். எதனாலனா நல்ல ஆட்சி நடக்கும், ஊழல் இல்லாத ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோம். என் பேர் அம்பரோஸ். நான் வந்து ஓட்டு போடுறது வந்து ஏடிஎம்கே தான் ஓட்டு போட போகிறேன். இந்த ஏரியாவில் அவங்க தான் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்ன இருந்தாலும் உடனே வந்து நின்று பார்க்குறாங்க, பண்ணுறாங்க, செய்கிறாங்க, வைக்கிறாங்க. அதனால் என்னோடய முழு சப்போர்ட் வந்து ஏடிஎம்கேக்கு தான். மணி ஆலங்குடி தொகுதி. நாங்கள் வந்து 1982லேருந்து டிஎம்கே தான். நாங்கள் அதாவது வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து, எங்கள் அப்பா காலத்துலேருந்து, என் காலத்துலேருந்து முடிய என்னுடைய பிள்ளை காலத்து வரைக்கும் டிஎம்கே தான். இன்றைக்கும் என்னுடைய பிள்ளைய வந்து டிஎம்கே தான். வேறு எந்த இதுக்கும் நாங்கள் பயன்பட மாட்டோம். ஏன்னா என்னைக்கு கலைஞர் உருவாகி இந்த உதயசூரியன் வந்து உருவாகிச்சோ அன்னையிலேருந்து நாங்கள் டிஎம்கே தான். என் பேர் மதியழகன். நான் வந்து ஆலங்குடி தாலுக்கா கொத்தக்கோட்டை பஞ்சாயத்து வம்பாநாடு ரோட்டில் வசிக்கிறேன். நான் வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு. என்னுடைய ஓட்டு டிஎம்கே, என் ஃபேமிலியும் எல்லாம் டிஎம்கேக்கு தான். ஒரு தன்மானம் உள்ள அரசியல் அது வந்து டிஎம்கேனால் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு நன்மை தான் கூட. கலைஞர் ஆட்சியிலேருந்து எடுத்துக்கிட்டாலும் எல்லாம் டிஎம்கே தான் வந்து தமிழ்நாட்டினுடைய மானம் மரியாதை அனைத்தையும் காப்பாற்றிருக்கு. பாக்கியெல்லாம் வந்து சொல்கிறாங்க எல்லாம் டுபாக்கூர் கோஷ்டியை தான். ஆமாம், ஓகே, நன்றி. பரமஜோதி. நடைபெற இருக்கின்ற 2020 சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய ஓட்டு திமுக தேமுதிக கூட்டணிக்கு. தற்போது பலமான அணி கூட. கடந்த 5 ஆண்டு கால திமுகவின் ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காக திமுக தேமுதிக கூட்டணிக்கு. வணக்கம், செல்வமுடன் பேசுகிறேன். 2021 சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ வந்து போன முறை 2021லேருந்து இந்த காலங்கள் வரைக்கும் நல்லா செயல்பட்டுருக்காரு. எல்லா விசேஷத்துக்கும், எல்லா துக்க நிகழ்வு எல்லாத்துலேயும் கலந்துக்குவார். இளைஞர் மத்தியிலையும் அவருக்கு ஒதுக்கப்பட்ட பண்டும் சரி, எல்லாமே சரிவர பயன்படுத்தியிருக்காரு. இன்னும் இது மாதிரி வருங்காலங்களில் இது மாதிரி நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். வர்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஸ்டாலினுக்கு ஓட்டு போகலான்னு இருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நம்ம வந்து இரட்டை இலைக்கு தான் போட்டுட்டு வந்தேன். இந்த தடவை கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் நல்லது பண்ணியிருக்காப்புல, அதனால் ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடலாம். என் பேர் கோபிநாத். அவர் எம்எல்ஏவை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எல்லாம் நல்லா எங்கள் தொகுதிகளுக்கெல்லாம் நல்லா தான் செஞ்சுருக்காரு. அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன விசேஷமாக இருந்தாலும் சரி எங்கள் ஏரியா பக்கம்லாம் வருவார், எல்லாருக்கும் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காருங்க. இந்த வருஷம் ஓட்டு வந்து கொஞ்சம் மாறுதலாக இருக்கணுமேனு விஜயை தான் எதிர்பார்க்கணும். பிள்ளைகளுக்கு படித்த பிள்ளைகளுக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சான், அந்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும். அப்படி உள்ளவங்களுக்கு தான் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுவேன். இன்னாருன்னு சொல்ல மாட்டேன். நமக்கு சொந்த ஒரு திருமயம் ஒன்றியும். நம்ம ஓட்டு எப்போவுமே ரெட்டலைக்கு தான். ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர் எல்லாரையுமே பிடிக்கும். எடப்பாடியையும் பிடிக்கும். அவர் செஞ்ச நல்ல திட்டங்கள் நிறையா இருக்குது. திமுக ஆட்சியில் நிறையா விஷயங்கள் தப்பாகவே இருக்குது. உதவித்தொகையை கொடுத்து நம்மளை ஏமாத்துறாங்க. 1000 ரூபாயை கொடுத்து 10,000 ரூபா பறிக்கிறாங்க. எப்போவுமே ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம்.
அவரோட செயல்பாடு எப்படி இருக்குங்கிறது நான் கண்காணிக்கிறேன். டிஎம்கேக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். அங்கே உசிலங்குளத்தில் இருக்கோம், 4வது லாஸ்ட்டில். அதாவது இப்போ நம்ம எம்எல்ஏன்னு இல்லை, நிரம்ப முனிசிபாலிட்டி, வார்டு கமிஷனரு, வார்டு வட்ட செயலாளர் எல்லாம் நான் இருக்க பகுதிக்கு வந்து எனக்கு சாக்கடை வருது நிரம்ப. இந்த 5 வருஷத்தில் ஒரு நாள் கூட அந்த சாக்கடையை வந்து யாரும் பார்க்கல. ஆனால் நிரம்ப நாங்கள் சொல்லியிருக்கோம், ஆனால் முனிசிபாலிட்டியில் பெட்டிஷன் கொடுக்கல. அது ஒரு தவறு இருக்குது, அது நியாயமான தவறு. யாருமே மக்கள் சேர்ந்தால் தானே பெட்டிஷன் கொடுக்க முடியும். யாரும் வரல, இல்லைன்னா எழுதி எல்லாம் கையெழுத்து கொடுங்கன்னு கேட்டேன், அதையும் வரல யாரும். அவங்கள்ட்ட நம்ம தவறு சொல்ல முடியாது. ஆனால் வார்டு கவுன்சிலர்கிட்ட சொல்லியிருக்கோம், வட்டச்செயலாளர்கிட்ட சொல்லியிருக்கோம். இதுவரையும் எங்கள் பகுதிக்கு வாய்க்கால் அந்த வாய்க்கால் வரல, வாய்க்காவே இல்லை. வந்தால் ஒரே குப்பை தான் வருது, சுத்தமாக தண்ணி வரல. எந்த எம்எல்ஏவும் வரல, யாரும் வரல, ஏரியாக்குள்ளே கமிஷனரும் வரல, வட்டச்செயலாளரும் இல்லை. அதான் கமிஷனரை கேட்டோன்னே என்ன சொல்லிடுச்சு, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கு அங்கிட்ட வட்டச்செயலாளருக்கு என்னால் வர முடியல அப்படின்ட்டுச்சு. இதுதான் என்னோடய கோரிக்கை. எம்எல்ஏ வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. வந்தால் நிச்சயமாக எம்எல்ஏவை நான் கேட்பேன். ஏன் நீங்கள் நான் 5 வருஷம் சாக்கடை தண்ணி தான். ஒரு நாள் கூட 5 வருஷத்துக்கு நாங்கள் வந்து நல்ல தண்ணியை குடித்ததே கிடையாது. காவேரி தண்ணி உசிலங்குளம் தண்ணி குடித்ததே கிடையாது. இன்ன வரைக்கும் காசு கொடுத்து தான் தண்ணி வாங்கிக்கிட்டு இருக்கோம் இந்த 5 வருஷத்தில். இது நேராக போய் சேர்ந்துச்சுன்னா நல்ல விஷயந்தான். சாக்கடை தண்ணி நாங்கள் திருப்பி, அதாவது எங்களோட டிபார்ட்மெண்ட் எங்களோட பகுதிக்கு மட்டும்தான் வரலையே ஒழிஞ்சு, பாதாள சாக்கடை தோன்றன்னு சொல்லிட்டு அதில் ஓட்டையை போட்டுட்டு போயிட்டாங்க நல்ல தண்ணி போய்ட்டு. பாதாள சாக்கடை நினைஞ்சோன்னா எங்களுக்கு தண்ணி உள்ளரைக்க வருது சாக்கடை தண்ணி. அது நாங்கள் அதிகமான தண்ணியை வெளியே ஏற்றிடுவோம். ஏற்றினதுக்கப்புறம் தான் வந்து நல்ல தண்ணி கொஞ்சம் வரும். அப்போ தண்ணியை முடிஞ்சு போயிடும், தண்ணி நின்றும். இதுதான் விஷயம். எங்களுக்கு எம்எல்ஏங்கிறது வந்து அவர் அப்போ சின்ன பிள்ளை மாதிரி ஓடியாந்தார். ஆனால் இப்போ ஒரு நாள் கூட அவர் ஓடியாரல. இதுதான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினரானவர் வந்து ரொம்ப இலகிய மனம் உள்ளவர், கூப்பிட்ட குரல்கள்லாம் ஓடோடி வரக்கூடியவர். அதே மாதிரி எந்த நேரத்துலையும் எப்போ கூப்பிட்டாலும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதாபிமானம் உள்ளவர். அதனால் இந்த முறையும் அவர் போன்ற ஒரு எம்எல்ஏ வந்து தேர்ந்தெடுக்கணுங்கிறது எங்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அதுதான். என் பேர் சுந்தராம்பாள், ஊர் பூரசகுடி. என் ஓட்டு வந்து எப்போதும் சூரியனுக்கு தான். எங்கள் பரம்பரையே சூரியன், அதனால் நாங்கள் சூரியனுக்கு தான் ஓட்டு போடுவோம். மகளிருக்கு வந்து நிறைய நன்மையை செஞ்சுருக்குறாங்க. திடீர்னு ஒரு 5000 அக்கௌண்ட்டில் ஏற்றிட்டாங்க, மக்கள் அதிர்ச்சி அடைகிற மாதிரி. அதனால் எப்போதுமே நாங்கள் வந்து என் ஓட்டு சூரியன் சூரியன் சூரியன். பேர் கருப்பையா. ஓகே, நமக்கு இலைக்கு தான் ஓட்டு, எப்போதுமே இலைக்கு தான் ஓட்டு, ரெட்டாலைக்கு தான் ஓட்டு எப்போதுமே. நமக்கு எங்கள் அப்பா அந்த இலைக்கு தான் போடுவார். நம்ம வீட்டில் அதே ஓட்டு தான், வேறு ஒன்றும் கிடையாது. என்னோடய ஓட்டு பிஜேபிக்கு. இதெல்லாம் மோடியை பிடிக்கும். தேசபக்தி உள்ளவர், நாட்டுப்பற்று உள்ளவர். அது நாட்டுக்காக எதுனாலும் பண்ணுவார். அதுக்காக அவருக்கு என்னோடய ஓட்டு. என் பேர் சேகர். என் ஓட்டு டிஎம்கேக்கு, உதயசூரியனுக்கு. கால ஆட்சி, நல்ல ஆட்சி. பொதுமக்களுக்கு படிக்கிற பிள்ளையிலேருந்து குடும்பத் தலைவி வரையும் பணம் 1000 ரூபா, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு 1000 ரூபா, அது மாதிரி உதவி தொகை வழங்குறாங்க. அதனால் அவருக்கு தான் ஓட்டு. என் பேர் பிரபுனே. பேருங்கன்னா இப்போ நல்லா தான் செஞ்சுக்கிருக்காங்க. இப்போ இந்த முத்துராஜா எம்எல்ஏ வந்து நல்லா தான் செஞ்சுருக்காங்க. எப்போனா மாநகராட்சி ஆக்கிறதுக்கு முடத்துலையாக இருந்திருக்காங்க. மெடிக்கல் காலேஜ் நல்லா செஞ்சுருக்காங்க. முன்னாடி பழைய மெடிக்கல் இருந்ததை வந்து இப்போ மருத்துவரையும் வந்து முத்துமீனாட்சி ஆஸ்பத்திரியை வந்து மருத்துவரையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த நல்ல விஷயம் நிறையா பண்ணியிருக்கிறார் முத்துராஜா வந்து. சரி, ஓட்டு யாருக்கு வேணாலும் போடலாம், எல்லாத்துக்கும் போடுங்க. ஆனால் திமுக கொண்டு போட்டுறாதீங்க. திமுகவுக்கு போட்டீங்கன்னா அடுத்த திமுக அழிஞ்சிருது, தமிழ்நாடே அழிஞ்சிடும். குடிக்கலுங்க, திமுக அடுத்து வந்துச்சுன்னா தமிழ்நாடே இல்லை. கடன் நம்ம தான் அவசரப்படணும். இல்லாதவ ரொம்ப செத்துருவோம், முடிஞ்சு போச்சு. ஆனால் இருக்கப்பட்டவ நல்லா இருப்பாங்க, இல்லாதவ செத்துருவோம். திமுக வரவே கூடாது. செந்தில்குமார். என் ஓட்டு வந்து திமுகவுக்கு தான் போடுவேன். அந்த ஆட்சி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், கட்டாயம் நல்லாயிருக்கும். மறுபடியும் திமுக தான் வரும். சார், நம்ம டிஎம்கே ஓட்டு போடுறதுனாக்கா மக்களுக்கு சாதகமாக பண்ணுறாங்க. அதனால் ஆரம்பத்தில் டிஎம்கே தான் ஓட்டு போட்டுருக்கேன். என் பேர் ரமேஷ். நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து எல்லா மகளிருக்கும் வந்து 1000 இது வழங்குவோன்னு சொன்னீங்க.
இது வரைக்கும் என் மனைவிக்கு வரவே இல்லை. நானும் மனு கொடுத்துக்கிட்டே இருக்கேன், இன்ன வரைக்கும் எந்த ரியாக்ஷனும் கிடையாது. இந்த ஆட்சி வந்தது எதுவுமே நடைமுறையில் இல்லை. சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது. மறுபடியும் இந்த ஆட்சி வந்தால் இலங்கையில் வந்து இப்போ கடன் வாங்கிட்டு கொடுக்காதனால தானே ஆட்சி குண்டு போட்டு எல்லா மக்களையும் கொண்டாங்க. அது மாதிரி தமிழ்நாடு ஆயிடக்கூடாது. மக்கள் நல்ல முறையாக யார் நாகராஜன் மாலையீடு செஞ்சுருக்காதா இல்லைன்னு சொல்ல. நான் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து இது வரைக்கும் அந்த சுகாதாரம் வந்து அந்த பாத்ரூமு கட்டினது அப்படியே கிடக்கு. ரெண்டாவது தண்ணி போகிறதுக்கு இடம் இல்லை. மழை பெஞ்சால் தண்ணி தேங்கிடுது. அந்த தண்ணியில் தான் மக்கள்லாம் நடந்து வந்து போயிட்டுருக்காங்க. ரெண்டாவது பாதாள சாக்கடை அது ஓப்பன் ஆகுது, அதுக்கு ஒன்றா யாரும் இது பண்ண மாட்டேங்கிறா. ரெண்டாவது ரோட்டில் ஆக்சிடென்ட் நிறைய நடக்குது மாடு இந்த நாயினால். அதை வந்து யாருமே கண்டுக்கலை. ஒரு பையனை காலை எடுத்துட்டா ஆக்சிடென்ட்டு, மாடு குறுக்க வந்து மாடு யாரும் கட்டுறது கிடையாது. அவங்ககிட்ட போய் சொன்னோம்னா அவங்க மாட்டுக்காரங்க கண்டுக்கிறது இல்லை. பால் கறக்கிறதுக்கு மட்டும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை வந்து நான் நிறையா திரும்ப நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். நாய் தொல்லை ஓவர். இதை வந்து நான் சொன்னதை நம்மளை வந்து திட்டுவாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லி நான் இல்லாத ஆள் தான். 4 பேருக்கு கஷ்டப்படுறாங்கன்னா நான் உதவி செய்வேன். என் மனசு அப்படி. ரெண்டாவது வந்து என் ஏரியாவுக்கு ரோடு இல்லை. என் பேர் பாண்டியன், உசிலமங்கலம் 8ஆம் வீதி. 2021 சட்டமன்ற தேர்தலில் நம்ம 2 பேர் இருந்தாங்க. முத்துராஜா டாக்டர் இருந்தார், அவரை எதிர்த்து காத்திண்டம் பண்ணார். முத்துராஜா டாக்டர் வெற்றி பெற்றார். அவர் செயல்பாடு எப்படின்னா ஓரளவு வருவார் போவார், அவ்வளோதான். ஆனால் அவர் வந்து வீடு வீடாக வந்து மக்களுடைய குறைகளுக்கு கேட்டு தெரிஞ்சுருந்துருக்கணும். நான் அதை செய்யலை. மக்களோட மக்களாக இருந்திருந்தா இந்த தடவை அவருக்கு அதிக வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் ஓரளவு நல்லா பண்ணியிருந்தார். எந்த வித குற்றச்சாட்டும் அவர் மேலே இது வரைக்கும் எல்லவில்லை. ஏன்னா யார்கிட்ட லஞ்சம் வாங்கணும், ஊழல் பண்ண என்ற குற்றச்சாட்டு இல்லாமல் கண்ணியமாக இருக்கார். கொஞ்சம் இன்னும் அவர் வந்து மக்களோடு இன்னும் சேரணும். பொதுவாக எல்லார் வீட்டுக்கும் வரணும், எல்லார் வீட்டுக்கும் போகணும். மக்கள்கிட்ட வந்து குறைகளை வந்து அவராக வந்து கேட்கணும். உங்களுக்கு என்ன வேணும், எதுவும் வேணுமா, வேறு அரசாங்கத்தோட உதவி எதுவும் வேணுமா, இல்லை சட்டமன்ற உறுப்பினருடைய உதவி எதுவும் வேணுமான்னு அவர் மக்களோட மக்களாக சேரும் பொழுது அவர் வந்து அதிகப்படியாக இன்னும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இருக்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகணும். சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்துட்டாங்க. குடும்பத்தில் ஒரு ஆளாக இருந்தாங்கன்னா தேர்தலை கண்டு யாரும் பயப்பட வேண்டியது இல்லை. கட்சி சார்பற்ற நிலையில் எல்லாம் ஓட்டு போடுவாங்க. யாருக்குமே ஜாதி மதம் பார்க்காம இவர் வர்றாரு போகிறாரு, நம்ம வீட்டுக்கு நல்லது கெட்டதான் வர்றாரு, குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கார், அதை பார்த்து செய்வாங்க எல்லாருமே. அவர் வந்து கேட்கலாம், உங்களுக்கு என்ன வேணும், வருமான சர்டிஃபிகேட் வேணுமா, ஜாதி சான்றிதழ் வேணுமா, இல்லை அரசாங்கத்துடைய வீடு வேணுமா, இல்லை அரசாவோட உதவி வேறு எதுவும் வேணுமா, இல்லை உங்களுக்கு மாற்றுத்திறனாளி சர்டிஃபிகேட் வேணுமா, எல்லாமே அவர் முன்னின்று செய்யும் பொழுது மக்களுக்கு ஆர்வம் வந்துடும். எம்எல்ஏ நம்ம வீட்டுக்கு வந்து கேட்குறாரு, வைக்கிறாரு, செய்கிறாரு, நம்ம அவருக்கு இது பண்ணுவோம். கட்சி சார்பட்டு ஜாதி மதம் பார்க்காம எல்லாரையும் நல்லா பழகும்போது கோவிலுக்கெல்லாம் நிறையா செய்கிறாரு, அன்னதானத்துக்கும் நிறையா உதவி பண்ணுறாரு. எந்தவித கரப்ஷன் இல்லாத ஒரு ஆளாக இருக்கார். அவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் இது வரைக்கும் வரவில்லை. எங்களுடைய ஓட்டு இந்த நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு போடுவோம். அது யாருக்குன்னு சொல்லக்கூடாது. அது வந்து மாண்பு கிடையாது, சொல்லக்கூடாது. என் பேர் குணசீலன். நான் இங்கே புதுக்கோட்டை அசோக் நகர். இன்னால் எம்எல்ஏ வந்து ஒரு திருப்திகரமான ஒரு செயல்பாடு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே வந்து பாதாள சாக்கடை அப்படின்னு சொன்னாங்க. அங்கனைக்கு குழி நோண்டி கிடக்க ஒழிய இன்னும் எந்த வேலையும் ஆகலை. உள்ளுக்கு அசோக் நகரில் நிறைய ரோடு அப்படியே பேர்ந்து கிடக்கு. சாதாரணமாக சைக்கிளில் கூட போக முடியலை. தண்ணி வந்து எத்தனையோ 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. தண்ணி வந்து முறையான குடிநீர் சப்ளை இல்லை, எங்களுக்கு இன்னும் கொடுக்கல. ஆனால் வந்து ஒரு பில்லு ஒன்று வந்துச்சு, 11,000 ரூபா பில்லு போட்டு நகராட்சியிலேருந்து வந்துச்சு. நான் போய் நேராக கேட்டேன், நீங்கள் கட்டித்தான் ஆகணுன்னாங்க. நான் கட்ட முடியாதுன்னு சொல்லி கலெக்டருக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ஆனால் இது வரைக்கும் இந்த தண்ணி 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இந்த வண்டியில் கொண்டாந்தும் தண்ணி கொடுக்கல. முறையாக இந்த காவிரி தண்ணி வருதுன்னாங்க, அதுவும் வரல. இப்போ இவர் பீரியடும் முடிஞ்சு போச்சு. யார் கொண்டு வர போனாங்கன்னு தெரியலை. நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும் சார். மாற்றம் வேணும்னா நம்ம வந்து ஒரு சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். கொடுத்து பார்ப்போம். அவரும் சரியா இல்லைன்னா அவரையும் நம்ம வந்து நிராகரிச்சுட்டு போகிறோம். நமக்கு யாரும் நல்லா செய்கிறாங்களோ அதுதானே. அதனால் என் ஓட்டு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான். என் பேர் சின்ன பொண்ணு, அசோக் நகர். நான் காலம்புறா வந்து
திமுகவுக்கு தான் ஓட்டு போடுறேன். அது ஆரம்பத்துலேருந்து எங்கள் அப்பா அம்மா அந்த மாதிரி அது மாதிரியே வந்துட்டோம். அதனால் திமுகவுக்கு ஓட்டு போடுறேன். என் பேர் ரவிச்சந்திரன். என்னோடய ஓட்டுக்கு வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான். ஏன்னா அவங்க நிறைய செஞ்சுருக்காங்க. பொது மகளிர் உரிமை தொகை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் முதல்வர் திட்டம், தாய்மானவர் திட்டம், அப்புறம் எண்ணற்ற திட்டங்கள் அவங்க அப்பா காலத்துலேருந்து திராவிட மாடல் அரசு எவ்வளவோ செஞ்சுருக்கு. 19,000 மருத்துவக் கல்லூரி 19 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்காங்க. 4,500 இது ஏற்கனவே இது பண்ணியிருக்காங்க. மற்ற ஆட்சியில் வந்து இவ்வளோ காலத்தில் 2 மருத்துவக் கல்லூரி தான் வந்திருக்கு. இவர் காலத்தில் கலைஞர் காலத்தில் 19 மருத்துவக் கல்லூரி வந்திருக்கு. இப்போது 11 மருத்துவக் கல்லூரிக்கு வாங்கினாங்க. ஆனால் இவங்க தான் அதுக்கான செலவு நிதி ஒதுக்கீடுலாம் பண்ணியிருக்காங்க. அதனால் என் ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான். எங்கள் வீட்டில் 5 கிராஜுவேட் இருக்கோம். இந்தியாவிலே வந்து 17% தான் உயர்கல்வி படிக்கிறாங்க. அதில் எங்கள் வீட்டில் 10% இருக்கோம். 3 இன்ஜினியர் இருக்காங்க எங்கள் வீட்டில்.